தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 116வது நாள். நமது அட்டவணைப்படி தேதி 29/5/2025. ஏற்கனவே நாம கடந்த வகுப்புல எழுத்துப்பிழை அப்படின்றது பார்த்தோம். அந்த வகையில இந்த வகுப்புல நாம பார்க்க போறது எத பத்தி அப்படின்னா, ஒற்றுப்பிழை. ஒற்று அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். துணை எழுத்து. சரிங்களா? துணை எழுத்து அப்படின்றத தாண்டி மெய்யெழுத்து அப்படின்றது தான் நமக்கு மிகச்சரியா பொருந்தக்கூடியது. மெய்யெழுத்து அப்படின்ற வகையில எடுத்துக்கிட்டா, ஒரு வார்த்தையினுடைய கட்டமைப்புக்கு முழுமையான அளவுல உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்த பெறுறது இந்த மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த மெய்யெழுத்துகளுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? ஒற்றெழுத்து அப்படின்னு வைக்கிறாங்க. துணை எழுத்து அப்படின்னு சொன்ன உடனே தொணக்காலுக்கு போயிறக்கூடாது. துணை செய்யக்கூடிய எழுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படையில நாம அப்படி சொல்றோம். சரிங்களா? அப்ப ஒற்று அப்படின்றது எதத்தான் குறிக்குது? மெய்யெழுத்தை குறிக்குது. ஒரு தொடரில் உள்ள ஒரு சொல்லின் ஒற்றெழுத்து மாற்றப்படும் பொழுது, அந்த சொல் வேறொரு பொருளை குறித்து தொடரின் அர்த்தத்தையே மாற்றிவிடும். எனவே, ஒற்றுப்பிழையின்றி எழுதுவது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சொற்களுக்கு இரு சொற்களுக்கு இடையில விடக்கூடிய அந்த இடைவெளியிலிருந்து, இந்த ஒற்று இடம்பெறக்கூடிய இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நேரங்கள்ல மாற்றி இடம்பெறக்கூடிய பட்சத்துல அதனுடைய அர்த்தத்தையே முழுமையான அளவுல மாத்திடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல கவனம் தேவை. அந்த வகையில பார்த்தோம்னா, இப்போ நமக்குள்ள நடக்கக்கூடிய நெறைய சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது உணர்வுபூர்வமான புரிதல்கள மாத்தி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத கடந்து, இந்த மாதிரியான உச்சரிப்புகளையும் மாத்தி புரிஞ்சுக்கிறப்ப, அது மிகப்பெரிய கோபமா வெளிப்படுது இல்லையா? ஒரு வார்த்தைய நீங்க சொல்லும்போது, அத கனிவா சொல்றதுக்கும், கண்டிப்பா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த உச்சரிப்பிலேயே நீங்க வேறுபாட்ட காமிக்கலாம். அதே மாதிரி அழுத்தம் குடுக்கிறதுக்கும் உச்சரிப்பு சில எழுத்துக்கள் மூலமா வேறுபாடு காமிக்கலாம். ஏ அப்படின்ற எழுத்து வினா எழுத்துக்கள் படிக்கும்போது படிச்சிருப்போம். இந்த ஏ அப்படின்ற எழுத்து அழுத்தம் குடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அவனையே பார்த்தேன் அப்படின்றப்ப, அவன பார்த்தேன் அப்படின்றத அவனையே பார்த்தேன் அப்படின்றப்ப அந்த இடத்துல அழுத்தம் வந்துருது. அந்த ஏக்கு பதில் தான் தற்கால மொழியில என்னது நாம பயன்படுத்துறோம்? தான் அப்படின்ற ஒரு இடைச்சொல் மாதிரி ஒரு சொல்ல பயன்படுத்துறோம். அவனத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து ஒரு மிகப்பெரிய கடமைய செய்து, அந்த வகையில ஒற்றெழுத்து அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்ப அடுத்து குடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள்ல, இந்த மயங்கொலி பிழைகள் அடிப்படையில சில மாற்றங்கள் இருக்குது. அதே நேரத்துல ஒற்றெழுத்து இடம்பெறக்கூடிய இடங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நமக்கு புத்தகங்கள்ல பார்த்திருக்கக்கூடிய அதே சொற்றொடர்கள் தான் அந்த பகுதியில நமக்கு இடம்பெற்றிருக்கு. அப்ப வாசிக்கும்போது ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம் எந்த வார்த்தை மாறுதலுக்குள்ளாகும் அப்படின்றது. அப்ப அந்த வகையில தமிழ் சொற்கள் எல்லாமே நமக்கு அறிமுகமாகி இருக்கணும். நம்மளுடைய தமிழ் புத்தகத்துல. சரிங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? "செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை" அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும்போதே தெரியுது எதெல்லாம் மாற்றமாகும். உள்ளுயிரே அப்படின்றதுல நமக்கு லகரம் மாற வேண்டியது. செப்பரிய நின் பெருமை. நின் அப்படின்றது என்னது? 2 சுழி நகரம் தான் வரும். "நின்னைச் சரணடைந்தேன்" அப்படின்னு படிப்போம்ல பாரதியாரினுடைய வரிகள். செப்பரிய நின் பெருமை. அடுத்தது பாருங்க. நெல், கேழ்வரகு. கேழ்ல நமக்கு என்னது மாறும்? லகரம். சிறப்பு லகரம் வரும். முதலியவற்றின் அடி. அடி அப்படின்றது அதனுடைய அந்த தூர் பகுதி, வேர் பகுதியை குறிக்கக்கூடியது. கேழ், நெல் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. அடுத்து பாருங்க 10ஆம் வகுப்புல முதல் பாடத்துல இந்த சொல்ல நாம அடையாளப்படுத்தலாம். சுள்ளி அப்படின்றது என்னத குறிக்கும்? காய்ந்த குச்சு. காய்ந்த குச்சியை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். அது முச்சங்கம் கிடையாது. சரியா? முள்ளுன்னு அப்படின்ற அர்த்தத்துல ஆயிரும். என்னது? முச்சங்கம். அப்ப முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். இந்த இடத்துல நமக்கு ஒற்றுமை நமக்கு இடம்பெறாது. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்களுக்கு எந்த லகரம் தான் வரும்? பொது லகரம் தான் வரும். இல்லையா? பொருட்கள் பல வேண்டும். இந்தியா தான் என்னுடைய மோட்சம். மோட்சம் அப்படின்றது சொல்லாடல்ல நாம அப்படி உச்சரிப்போம். ஆனா, எழுத்து மொழியில அது எப்படிதான் இடம்பெறணும்? மோட்சம் அப்படின்றது தான் இடம்பெறணும். அடுத்து பாருங்க, ஒரு நாட்டினுடைய வளத்தை விவரிக்கக்கூடிய ஒரு வரிகளா இது இருக்கும் நமக்கு. "வாழையும் கமுகும் தாழ்குலைத் தொங்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையும் கமுகும். கமுகும்னா என்னது? கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கு இல்லையா? வாழையும் கமுகும் தாழ்குலை தாழ்ந்து தான் தொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த லகரம் தான் வரும் இல்லையா? தாழ்குலை தெங்கும் அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு வரும். அப்ப இந்த தாள்னா தாழ்ந்து, இந்த தாள் எங்க பயன்படுத்துவோம்?
பேப்பரை பயன்படுத்தக்கூடியது. பேப்பருக்கும் தாள் அப்படின்ற சொல்ல தாண்டி மிக பொருத்தமா காகிதம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அப்ப இந்த தாள் நம்ம இன்னொரு இடத்துல பார்த்திருக்கோம்ல. "அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப தாள்னா அவங்களுடைய பாதத்த சாமியினுடைய அடிய விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அதே நேரத்துல தாள் அப்படின்ற அந்த வகர லகரம் வரக்கூடிய சொல்லானது நாக்கை குறிக்கக்கூடியது. சரியா? நாவை அசைத்து பாடக்கூடியதுதான் தாலாட்டு அப்படின்ற பெயர் வருது. அப்ப இதுல தெளிவடைஞ்சுக்கணும். "வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும்." அடுத்து பாருங்க, ரொம்ப அடிக்கடி இந்த பகுதியில கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லலாம். "ஊனிலே என்னுயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின்புறுவோமே" அப்படின்றதுதான். அப்ப ஊனிலே ஊன் அப்படின்றது என்னது? ஊன் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மாமிசம் ஊனிலே என் உயிர் அப்படின்ற வார்த்தை வராது இல்லையா? எம் உயிர் உள்ளளவும் லகரம் நமக்கு நிச்சயமா மாறும். உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் உணர்ந்து அப்படின்ற வார்த்தைக்கு என்னதான் வரும்? 3 சொல்லி நகரம் தான் வரும். ஓதி உணர்ந்து இன்புறுவோமே அப்படின்ற வார்த்தை தான் அதுலயுமே நமக்கு ரகரம் மாறும். சரிங்களா? இன்புற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த ரகரம் வரும்? டக்குன்னு நமக்கு அடையாளப்படுத்த முடியுதுல்ல. அதான். ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவோமே அப்படின்றதுதான். தலைத்தினிதோங்குவாய் தண்டமிழ் மொழியே. அப்ப தலைத்தினி அப்படின்றது நமக்கு லகரம் மாறும். ஏன்னா தலைத்து அப்படின்னா என்னது? ஒரு செடி தழைக்கிறது, தழுத்து வருது அப்படின்னு சொல்லாடல்ல பயன்படுத்துவோம். இல்லையா? தழைத்தல், வளர்தல் அப்படின்றதுதான். தலைத்து இனி தோன்குவாய் அப்படின்னு இருக்கு. ஓங்குவாய் அப்படின்ற வார்த்தை தான் இங்க. சரியா? அதான் தலைத்தினிதோங்குவாய் அப்படின்னு இங்க இங்கு வந்திருக்கு. தண்டமிழ் மொழியே அப்படின்றதுக்கு 3 சொல்லி நகரம். தன்மை அப்படின்னா நாம என்ன படிச்சிருப்போம்? 3 சொல்லி நகரம். தன் பெயல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? குளிர்ச்சி. இதற்கு எதிர்ச்சொல் என்னது? வெம்மை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். அடுத்த சொல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். "வண்டொடு புக்க மணவாய் தென்றல்." அப்ப மறக்கவே மறக்காது இது. "வண்டொடு புட்க" அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க இல்லையா? "வண்டொடு புக்க மணவாய் தென்றல்." அடுத்து பாருங்க, "மெந்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி." சரியா? மெந்துகிலாய் இல்ல. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி. சரியா? இப்ப மனம்னா இங்க ஒரு ஸ்மெல்ல குறிக்கக்கூடியது. இங்க மனம்னா எது? உள்ளத்த குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? சோ அப்ப மனம் வருடி. "மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா." மயலுறுத்து அப்படின்றது நமக்கு மயலுறுத்துகின்ற அப்படின்றது நகரம் மாறுது. சரியா? மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா அப்படின்னு ஒரு தென்றல வரவேற்கும் விதமாக இந்த சொற்களானது நமக்கு இடம்பெறுது. அடுத்தது பாருங்க, "நன்னல் நன்மொழி கேட்டனம்" அப்படின்றது. அப்போ நன்னூல் அப்படின்றதுக்கு நமக்கு என்னது வரும்? 2 சொல்லி நகரம் தான் வரும். இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சொல்லும். நன்மொழி அப்படின்றது தான். அப்ப நன்னர் நன்மொழி கேட்டனம். அடுத்து பாருங்க, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதற் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்த புலம் கிடையாது இல்லையா? புலம்பெயர்ந்த வகர லகரம் தான் வரும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் தான். முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. ப. சிங்காரம் அவர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். மோப்பக் குழையும் அனிச்சம் அப்படின்னு அனிச்ச மலர நமக்கு எடுத்துக்காட்டா காமிச்சிருப்பாங்க இல்லையா? சோ அப்ப முகமலர்ச்சி அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டா இது இருக்கும். விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு பகுதியில இடம்பெறக்கூடியது. அது மோட்ப அப்படின்னு குடுத்திருக்கிறாங்க. இல்ல, மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்றது தான். அடுத்து பாருங்க, "குறள் உணங்கு விதைத்தினை உறழ்வாய்ப் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இலள்." குறள் உணங்கு விதைத்தினை நமக்கு லகரம் மாறும். குறள் உணங்கு விதைத்தினை உறழ்வாய்ப் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இலள் அப்படின்றதுதான். பரிந்து நன் முகமன் முகமலர்ந்து அப்படின்றதுதான். அது நமக்கு 2 சொல்லி நகரம் தான் வரும். பரிந்து நன் முகமன் வழங்குதல் அப்படின்றதுதான். அதனால வகர லகரம். இவ்வுண்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. அடுத்து பாருங்க, "குருவுக்கண் இரடி பொம்மல்." இரடினா இரடி, பொம்மல் அப்படின்ற வார்த்தைலாம் நமக்கு சொற்பொருள்லயே இடம்பெற்றிருக்கும். சரியா? தானியங்கள், நெல்ல குறிக்கக்கூடிய சொல்லா நமக்கு இருக்கும். "குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவிர்" அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ அப்ப ரகரம் நமக்கு இடையின ரகரம் வரும். தமிழர் பண்பாட்டில் ரகரம் மாறும் இல்லையா? தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்றது தான். அப்ப கொஞ்சம் நிதானமா வாசிச்சாலே எந்த இடத்துல மாற்றங்கள் அப்படின்றது வரும் அப்படின்னு நம்ம
ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம். மயில்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெற்புத்து. மைக்கடல் அப்படின்றதுதான் சரி. அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெற்முத்து இல்ல, நெல் முத்து தான். சரிங்களா? சோ அப்ப நெல் முத்து. கத்துக்கடல் சூழ் நாகை. சூழ்ந்த அப்படின்ற அர்த்தத்துல வரக்கூடியதுனால நமக்கு புதுலகரம் இடம்பெறும். சிறப்புலகரம் இடம்பெறும். கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில். பல்லார் பகைகொளரில் பத்தடுத்த தீமைத்தே. இல்லையா? திருக்குறள் வரிகள். பல்லார் பகைகொளலின் பத்தடுத்த தீமைத்தே அப்படின்றதுதான் சரியான சொல்லாடல். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால். நமக்கு இந்த வரிகள் ஞாபகம் இருக்கு. மருத்துவருக்கும் ஒரு நோயாளிக்கும் உண்டான அந்த இடைப்பட்ட உறவு. சோ வாளால அறுத்தாலும் மருத்துவர் நம்மளுடைய நல்லதுக்கு தான் பண்ணுவார் அப்படின்னு விவரிக்கக்கூடிய ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும். அதுதான் வாளால். வாளால வாளினால் அப்படின்னா கத்தியால அப்படின்றது தானே. அப்போ நமக்கு இந்த லகரம் மாறும். வாளால் அடுத்துச் சுடினும் மருத்துவன் பால் அப்படின்றதுதான் சரி. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல. ஊழ் அப்படின்றது என்னது? நமக்கு படிச்சிருப்போம். ஊழ், உலகம், முறை அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ நமக்கு லகரம் மாற்றத்துக்குரியது. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை. தேர் அப்படின்றதுக்கான ரகரம் நமக்கு மாறும் இல்லையா? நெடுந்தேர் கோதை. புத்தகத்தை திறந்தவுடன் நமக்கு மாறும் இல்லையா? திறந்தவுடன் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. திறந்தவுடன் உணர்வுகளை ரகரம் மாறும். உணர்வுகளை வைப்பதேனோ அப்படின்றதுதான் சரி. அப்ப வாசிக்கும் போது இந்த பொதுவான விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப சுலபமா அந்த பகுதியில அடையாளப்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட. நேர் அப்படின்றதுக்கு ரகரம் மாறும் இல்லையா? நேர்பட வைத்தாங்கே. கலைகள் எல்லாம். எல்லாத்துக்கும் லகரம் மாறும் இல்லையா? கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும். சரியா? அப்ப இந்த இடத்துல அந்த ஒற்று தேவையில்லாது. உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் தானே. அப்ப லகரம் மாறும். நுண்ணிய கேள்வி. கேள்வி அப்படின்றதுக்கு பொது லகரம் தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற. நுவன்ற அப்படின்றதுக்கு 2 சுழி நகரம். நுவன்ற சொல்லாம். நெஞ்சை அள்ளும் சிதப்பதிகாரம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த லகரம் தான் வரும். அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு. தார் போன்ற நிறமுண்டு கரியும் இல்லை. சரியா? தார் போன்ற அப்படின்னு கரியும் இல்லைன்னா கருப்பு கலரத்தான்னு சொல்றாங்க. இப்ப தாருக்கு என்ன ரகரம் வரும்? இந்த ரகரம் வரும். தார் போன்ற நிறம் உண்டுக்கு 3 சுழின்னு தான் வரும் இல்லையா? நிறம் உண்டு கரியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தாரை தனியா குறிச்சா என்ன அர்த்தம் படிச்சிருப்போம்? மாலை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? தார் போன்ற நிறம் உண்டு கரியும் இல்லை அப்படிங்கிறது தான். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள். தண்டுகளுக்கு நமக்கு என்னது? 3 சுழி நகரம். ஆதி வைத்திய நாதபுரி குக நாடுக செங்கீரை அப்படின்னு பிள்ளைத்தமிழ் வரிகள் இல்லையா? அப்ப வைத்திய இல்ல, வைத்தியநாதபுரி முருகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வைத்திய நாதபுரி குக நாடுக செங்கீரை. தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும். செண்பகம் அப்படின்றதுக்கு 3 சுழி நகரம் தான். வெய்யோனலி தன்மேனியின் விரிசோதியின் மறைய. ராமன் அவர்களினுடைய உடல் அந்த உடல் எந்த அளவுக்கு ஈர்ப்புக்குரியதா இருந்துச்சு அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பத்தி நமக்கு இருக்கும் இல்லையா? அதுலதான் வெய்யோனொளி தன்மேனியின். சரிங்களா? தன்மேனியின் விரிசோதியின் மறைய. அப்ப 2 சுழி நகரம் மாற்றத்திற்குரியது. இறுக்கி முடிச்சிட்டால். இறுக்கி அப்படின்றதுக்கு இக்குதான் வரும் இல்லையா? அப்ப அதுதான் சரி. இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். குன்றேறி யானை போர் கண்டற்றால். குன்று அப்படின்றதுக்கு 2 சுழி நகரம் தான் இல்லையா? அப்ப இது இங்க வரும், இது இங்க வரும். கண்டு அப்படின்றதுக்கு 3 சுழி நகரம். அப்ப குன்றேறி யானை போர் கண்டற்றால். அப்ப எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் தன்னுடைய கைப்பொருளோடு ஈடுபடணும், முறையான கருவிகளோடு ஈடுபடணும். அப்படி ஈடுபடும் பொழுது அது எப்பேற்பட்டதா இருக்கும்? ஒரு யானை சண்டைய குன்றின் மேல நின்னு பார்க்கிற அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நமக்கு வள்ளுவ பெருந்தகை சொல்றாங்க. நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. அப்போ லகர மாற்றம் தான் இல்லையா? மறு இன்றி விளங்கும். மறு இன்றி அப்படின்றதுக்கு 2 சுழி நகரம். விளங்கும்க்கு நமக்கு லகரம் மாறும்ல. விளங்கும் மறுவூர் பாக்கமும் அப்படின்றதுதான் சரி. பகர்வனர். சரியா? பகர்தல். அப்ப ரகரம் நமக்கு மாறும்.
பகர்தரு திரிதிரு நகர வீதியும் அப்படின்றதுதான் சரி. ஏர் பிடிக்கும் ரகரம் மாறும் இல்லையா? ஏர் சிறப்பை பத்தி பேசக்கூடியது. ஏர் பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் அப்படிங்கிறதுதான். அறம் அறக்கண்ட நெறி மான் அவயம். அப்ப அந்த பக்கம் பார்க்கவே தேவையில்ல. இந்த பக்கம் பார்த்தாலே ரொம்ப சுலபமா அடையாளப்படுத்திடலாம். அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம். எரியார் எரிதல். எரிதலுக்கு லகரம் மாறும். சரியா? எரிதல் யாவனது எரிந்தோர் இல்ல. எரிந்தோர் அப்படின்றதுதான். சரியா? இன எழுத்தான இந்து இந்த இடத்துல வந்துரும். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தேர். சான்றோருக்கு நமக்கு என்னது மாறும்? நகரம் மாறும் இல்லையா? சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தேன். பொய்யா செங்னா இல்ல. பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லையா? பொய்யா சென்னா பொய்படுபரியா வயங்கு சென்னா. அறப்பணி ஓய்வது இல்லை அப்படின்றதுதான் இல்லையா? அறப்பணி ஓய்வதில்லை. ஓய்திடில் அப்படின்னு வராது இல்லையா? ஓய்ந்திடில் உலகம் இல்லை. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். சரியா? அப்ப அது எப்படி வரும்? நான் உரைப்பதுதான் 2 சொல்லி நகரம் சரி. நாடின் அப்படின்னு இருக்கு. அது எப்படி மாறும்? நாட்டின் சட்டம் அப்படின்னு மாறும். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும். அப்ப ஒரு கவிஞர் அவருடைய மொழி நடையில எந்த மாதிரியான தன்மைலாம் இருக்கும் அப்படின்னு விவரிக்கக்கூடிய பாடலா இது நமக்கு இருக்கும். அப்போ எண்ணம் 2 சொல்லி 3 சொல்லி நகரம் தான் இல்லையா? எண்ணமும் எழுத்தும் உயர்ந்து ரகரம் மாறும். உயர்ந்திருக்கும். ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். இன எழுத்து இல்லையா? இந்த இடத்துல தவறா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அப்படின்றதான். சித்தாளின் மனச்சுமை கல்லு கிடையாது. மனச்சுமைகள் அப்படின்ற பன்மை விகுதி. சரியா? இப்ப செங்கற்கள் அறியாது. ஓமணி காணம் கொள் லகரமாறும் என்று ஒளிந்து அழுவ போன்றே. ஒளிந்து இல்ல ஒளித்து அழுவ போன்றே. வேந்தன் கண் சேந்தன தெவ்வேந்தர் தோல் சேந்தன. இந்த சேந்தன அப்படின்ற வார்த்தையெல்லாம் எதைத்தான் சொல்லும்? சிவந்தன அப்படின்ற ஒரு ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். கண் அப்படின்றது என்னது? கண் சிவந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நமக்கு 3 சொல்லி நகரம். தோல் அப்படின்றத நமக்கு எதை சொல்லியிருப்பாங்க? செரு அடுதோள் நல்லாதன் அப்படின்ற பேர்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? சோ அப்ப தோல் அப்படின்றதுக்கு இடத்துல நமக்கு பொதுலகரம் வரும். அப்ப சேந்தன அப்படின்ற வார்த்தை ஒன்னொன்னும் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னா, அந்த சிவப்பு நிறத்தை குறிச்சு எல்லாமே சிவக்குது அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துல இடம்பெறக்கூடிய ஒரு 4 வரி செய்யுள் நமக்கு புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அதை விவரிக்கக்கூடிய பகுதி தான் இது. அடிப்படையா பார்த்தோம்னா ரொம்ப பேசிக்கான ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள், சொற்றொடர்கள், வாக்கியங்கள், வழக்கு மொழியில உரைநடை பகுதியில இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இதுதான் நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரியா? அப்போ என்னென்ன மாற்றம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம பேச்சு மொழியில இருக்கக்கூடியது எழுத்து மொழியில மாத்திருப்போம். மயங்கொலி பிழைகள் அடிப்படையில வரக்கூடிய மாற்றங்களை நம்ம மாத்திருப்போம். ஒற்று எந்த இடத்துல இடம்பெறணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாவும் இது நமக்கு இருந்திருக்கு. அப்ப இந்த வகையில வரக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே நாம சரியா கண்டறிந்து திருத்துற அளவுக்கு நாம நம்மள கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். அந்த வகையில இந்த பகுதியில கேள்விகள் அப்படின்றத கொஞ்சம் நிதானமா வாசிக்கணும். சரியா? அப்போ வேகமா வாசிக்கும்போது உச்சரிப்பு அளவுல நமக்கு சரியா இருக்குன்னு தோணும்போது நாம நிறைய தவறு இழைக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நிதானத்தோட இந்த பகுதியை கையாளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.